வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஷிப் 3.1 ஒர்க் பேக் கொஸ்டின் தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு போகிறோம். பார்ட் 3 வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேன் WPS-17 பி யூஸ்ட் ஆன் எ 25 mm திக் பிளேட்? சரிங்களா? WPS-17 இந்த WPS-ஐ 25 mm திக் பிளேட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா திக்னஸ் ரேஞ்ச் WPS-ஓட திக்னஸ் ரேஞ்சை தான் நீங்கள் அது பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திக்னஸ் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது? 5.485 அதுலேருந்து 21.94 mm. ஸோ இந்த திக்னஸ்க்குள்ளே தான் வந்து இந்த WPS-ஐ நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து 25 mm திக் பிளேட். ஸோ அதில் வந்து இந்த WPS நம்பர் 17 நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நோ ப்ராப்ளம் திக்னஸ் இஸ் கவர்ட். ஆக்சுவலாக WPS-ல திக்னஸ் கவர் ஆகலை. ஸோ நம்ம வெல்ட் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், WPS டஸ் நாட் கவர் பிளேட். இந்த WPS வந்து பைப்பில் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேட்டில் வெல்ட் பண்ண முடியுமானா முடியும். ஸோ ISO 15614-1 அந்த ஸ்டாண்டர்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பட் வெல்ட் குவாலிஃபிகேஷன் ஃபார் பைப்ஸ் கவர்ஸ் பட் வெல்ட் இன் பிளேட்ஸ். பைப்பில் வந்து குவாலிஃபை இருந்தால் பிளேட்லையும் வெல்டு பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பியும் தப்பு. ஸோ ஆப்ஷன் சி வாங்க, திக்னஸ் இஸ் அவுட் ஆஃப் த ரேஞ்ச் ஆஃப் அப்ரூவல். சரிங்களா? நம்ம வந்து அந்த கொடுத்துக்கூடிய திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேஞ்ச் வந்து அப்ரூவ்டு WPS-ஓட அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆமாம், கரெக்ட். நம்மளுக்கு வந்து 25 mm திக் பிளேட். ஸோ இதில் தான் வெல்ட் பண்ண போகிறோம். பட் WPS குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு WPS-ல 5.485 21.94. ஸோ இந்த WPS-ஐ யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, திக்னஸ் இஸ் அவுட் ஆஃப் த ரேஞ்ச் ஆஃப் த அப்ரூவல். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. சரிங்களா? ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி வாங்க, மேக்ஸிமம் ஆஃப் 5 லேயர் இன் PP பொசிஷன் வில் கம்ப்ளீட் த ஜாயின்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து எப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின் என்ன, WPS-17 25 mm திக்னஸ் பிளேட்டை அடிக்க முடியுமா அதை வச்சு. ஸோ இந்த ஆப்ஷனுக்கும் நம்ம கொஸ்டினுக்கும் எந்த ஒரு ரிலவெண்ட் இதுவுமே கிடையாது. சரிங்களா? இர்ரிலவெண்ட் இதுதான். சரிங்களா? ஸோ அதனால ஆப்ஷன் டி வந்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். அடுத்து பாருங்க, ஃப்ரம் த 4 WPS 4 WPS கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஜாயின் நம்பர் 10 டிராயிங் 4 இது டிராயிங் 4 இது ஜாயின் நம்பர் 10 இந்த W பார்த்தீங்களா, இது வந்து ஜாயின்ஸ். ஸோ W10 இது வந்து இதுக்கு வந்து எந்த WPS மோர் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட், பட் ஜாயிண்டா ஃபில்லர் ஜாயிண்டா ஃபர்ஸ்ட் பாருங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பை வந்து ஃப்ளான்ஜுக்குள்ள இன்சர்ட் பண்ணி வெல்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சாக்கெட் டைப் ஆஃப் வெல்டு. ஸோ அது வந்து ஃபில்லட் வெல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து இந்த 4 WPS-ல எதில் வந்து ஃபில்லட் வெல்டு வருதோ அது வந்து மோஸ்ட் சூட்டபுள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா WPS-17 இது வந்து பட் வெல்டு. இது வந்து பட் வெல்டு. WPS-9 பட் வெல்டு. WPS-7 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபில்லட் வெல்டு. WPS-25 வந்து பார்த்தீங்கன்னா பட் வெல்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பட் வெல்டில் குவாலிஃபைட்னா ஃபில்லட் வெல்டும் அடிக்கலாம் ISO 15614-ல். ஸோ மோஸ்ட் சூட்டபுள் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து WPS-7 தான். ஏன்னா அதில் வந்து ஃபில்லட் வெல்டில் மட்டும் தான் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இதை வந்து ஆர்டர் அவுட் பாருங்க. ஸோ WPS-9 உங்களுக்கு பட் வெல்டு. ஸோ ஃபில்லட் வெல்ட்லையும் குவாலிஃபைடு. அதே மாதிரி 17 பட் வெல்டு, ஃபில்லட் வெல்ட்லையும் குவாலிஃபைடு. WPS-25 பட் வெல்டு, ஃபில்லட் வெல்ட்லையும் குவாலிஃபை. இது எல்லாமே சேம். WPS-7 அது வந்து ஃபில்லட் வெல்டு மட்டும் தான் குவாலிஃபைடு. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஜாயின் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா ஃபில்லட் வெல்டு. ஸோ மோஸ்ட் சூட்டபுள் WPS ஃபார் த ஃபில்லட் வெல்டு வந்து WPS-7 தான். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த WPS-7 தான் வந்து கரெக்டான சூட்டபுளான WPS அந்த ஜாயிண்ட்டுக்கு. ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து பாருங்க, இஃப் த வால் திக்னஸ் ஆஃப் P1 வந்து பார்ட் நம்பர் 1.
ஸோ பார்ட் நம்பர் ஒன்னோட அதோட திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து 10 mm இருந்து 20 mmக்கு மாறுது. ஏன்னா ஆக்சுவலாக இதுதான் வந்து திக்னஸ், ஆக்சுவல் திக்னஸ் இஸ் இன்க்ரீஸ்ட் டு 20 mm. 20 mm இன்க்ரீஸ் ஆகுது. கேன் வி யூஸ் WPS 17 இன் காம்பினேஷன் வித் வெல்டர் குவாலிஃபிகேஷன் Q4D4 ஃபார் ஜாயிண்ட் 1? சரிங்களா? ஸோ 20 mm திக்னஸ் அந்த பைப், ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம வந்து WPS 17 அது யூஸ் பண்ணலாமா? அதுக்கப்புறம் வெல்டர் குவாலிஃபிகேஷனில் Q4D4 அந்த ஜாயிண்ட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை பார்த்துடலாம். 20 mm, ஓகேங்களா? உங்களுக்கு திக்னஸ் வந்து 20 mm. WPSல பாருங்கள் திக்னஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. திக்னஸ் ரேஞ்சு 5.485லேருந்து 21.94. ஸோ உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் ரேஞ்ச் திக்னஸ் வந்து 20க்கு மேலே தான் இருக்குது. ஸோ இந்த WPSை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? வாட் அபவுட் வெல்டர் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டு? அதில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலோட திக்னஸ் பாருங்கள் 3 mmலேருந்து 14.22 mm வரைக்கும் அந்த வெல்டர் வந்து குவாலிஃபைடு. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 20 mm திக்னஸ். ஸோ வெல்டர் வந்து குவாலிஃபைட் கிடையாது. பட் அந்த WPSஐ யூஸ் பண்ணலாம், பட் வெல்டரை யூஸ் பண்ண முடியாது. Q4D4 அதில் குவாலிஃபை ஆகக்கூடிய அந்த வெல்டர் ஜான் ஸ்மித் அவங்கள நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, ஸோ எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், நோ, யூஸ் பண்ண முடியாது. இட் இஸ் கவர்ட் பை WPS பட் நாட் த வெல்டர் குவாலிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட். WPSல கவர் ஆகுது, 20 mm திக்னஸ் வந்து WPSல கவர் ஆகுது, பட் வெல்டர் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது கவர் ஆகலை. ஸோ அதனால இதை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? காம்பினேஷன் அந்த WPS வித் அந்த Q4D4 அந்த வெல்டர் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி வெல்ட் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ பி பார்த்தீங்கன்னா எஸ் போத் கவர் திஸ் அண்ட் கவர் ஆகலைல்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சி பார்த்தீங்கன்னா நோ, தே டு நாட் கவர் திஸ் ஜாயிண்ட். இது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்றாச்சும் கவர் ஆகுது. சரிங்களா? ஸோ அதுவும் ஆப்ஷன் கிடையாது. டி ஆப்ஷன் பாருங்க, நோ, WPS does not cover but welder qualification does. ஸோ WPSல கவர் ஆகுது, பட் இங்கே கவர் ஆகலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டியும் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். புரிஞ்சா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். WPS 17 is being used to weld joint number 2. ஸோ இதான் வந்து joint number 2. ஓகேங்களா? வித் த கேஸ் மிக்சர் ஆஃப் 84% argon and 16% CO2. What would be the effect on the weld profile அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக அந்த WPS 17ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீலிங் கேஸ் அதோட மிக்சர் பாருங்கள், 80% ஆர்கன், 20% CO2. ஸோ இதில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்கனில் 4% கூட்டியிருக்காங்க, 84%. CO2ல 60%, 20லேருந்து 60 குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால வெல்டு ப்ரொஃபைலில் என்ன மாதிரி எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகும், எஃபெக்ட் ஏற்படும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன மாதிரி தாக்கம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த CO2 வந்து அதிகமாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பெனிட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம CO2 வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ CO2 ஸ்பேட்டர் அதிகமாக வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த வெல் பீடு வந்து நேராவாக இருக்கும். ஹையர் CO2 யூஸ் பண்ணும்போது, ஹையர் CO2 யூஸ் பண்ணால் பெனிட்ரேஷன் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதெல்லாமே அந்த கேஸ் மிக்சர்னால இருக்கக்கூடிய விளைவுகள். சரிங்களா? ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு CO2 ரெடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனிட்ரேஷன் குறையும். அது போக உங்களுக்கு வந்து அந்த வெல்லோட பீடு அது வந்து கொஞ்சம் வைடர் ஆகும். ஸோ வைடர் ஆகும். இது எதனால் வரும்னா அந்த கேஸ் மிக்சர்னாலையும் வரலாம், அது போக சில பேராமீட்டர்ஸ்னாலையும் வரலாம், லைக் வெல்டர் டெக்னிக்கு, அது போக
உங்களுக்கு வந்து இந்த ட்ராவல் ஸ்பீடு இதனாலேயும் உங்களுக்கு வந்து வெல் பீட் வந்து ஒயிட் ஆகலாம். ஸோ கேஸ் மிக்சரால் ஆகுமானா இல்லை சரிங்களா. அதுவும் ஸோ அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேக் த வெல் ஒய்டர். ஸோ இந்த கேஸ் மிக்சரை வந்து நம்ம வந்து மாற்றும் போது வெல் வந்து ஒயிடர் ஆகுது அப்படின்னா இந்த ரீசன் மட்டும் கிடையாது. ஸோ அதுக்கு பல ரீசன் இருக்குது. ஸோ ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த பெனிட்ரேஷன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து CO2 வந்து கம்மி பண்ணியிருக்கீங்க. CO2 அதிகமாக தான் வந்து பெனிட்ரேஷன் நல்லா இருக்கும் சரிங்களா. CO2 கம்மியாக இருக்குது. ஸோ பெனிட்ரேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுவும் கிடையாது. இன்க்ரீஸ் த பெனிட்ரேஷன் அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் ஆப்ஷன் சி பாருங்கள், இன்க்ரீஸ் ஹீட் இன்புட். ஹீட் இன்புட் ஆல்ரெடி இருந்தால் பெனிட்ரேஷன் நல்லா இருந்தால் தான் ஹீட் இன்புட் நல்லாயிருக்கும். ஸோ பிஎஸ்சியும் தப்பு, பியும் சியும் தப்பு. டிஏ பாருங்க, டிக்ரீசிங் பெனிட்ரேஷன் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ CO2 கம்மி பண்ணனால பெனிட்ரேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து டைரக்டான ரிலேட் பண்ணக்கூடிய ஆன்சர். ஸோ நம்ம ப்ராப்பராக பார்த்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்களா. ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாபிக் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you.